10 இதுல 10 5 மார்க் வந்துரும். பட் கம்பல்சரி ஒன்னு இருக்கு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 10th பப்ளிக் எக்ஸாம்ல 5 மார்க்க 10க்கு 10 5 மார்க் எப்படி கரெக்டா செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதாவது 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். அந்த 10 5 மார்க்குக்கு நம்ம என்னென்ன சம்மெல்லாம் பார்த்தா போதும் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே 10 5 மார்க்கு நம்மளால கரெக்டா அட்டன் பண்ண முடியும். ஸோ அது சம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் எக்ஸாம்ல இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க மேக்ஸ் எக்ஸாம்ல என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருங்க. 14 ஒன் வேர்டு இருக்கு, 14 ஒன் வேர்டையும் நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்து ஜாமெட்ரி கிராஃப் அடுத்து செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரியும் கிராஃபும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 5 மார்க் அட்டன் பண்ண ஆரம்பிங்க. 5 மார்க்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 5 மார்க் வரும், அண்ட் செகண்ட் சாப்டர்ல ஒரு 5 மார்க் வரும், தேர்ட் சாப்டர்ல 3 5 மார்க் வரும். ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2, செகண்ட் சாப்டர்ல 1, தேர்ட் சாப்டர்ல 3, மொத்தமா பார்த்தா இதுல நம்மளுக்கு 6 5 மார்க் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபோர்த் சாப்டர்ல 1, ஃபிஃப்த் சாப்டர்ல 1, சிக்ஸ்த் சாப்டர்ல 1, ஃபோர்த்ல 1, ஃபிஃப்த்ல 1, சிக்ஸ்த்ல 1, அண்ட் செவன்த்ல 2, எயித்ல 2. ஸோ இப்படிதான் வரும். இன்கேஸ் தேர்ட் சாப்டர்ல 1 குறைஞ்சது அப்படின்னா 2 5 மார்க் வருது அப்படின்னா ஃபிஃப்த் சாப்டர்ல 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ல தான் போகும் எப்பவுமே. ஓகேவா? அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது எதவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்கணும், தென் தேர்ட் சாப்டர் கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்கணும், அப்புறம் ஃபிஃப்த் சாப்டர், அப்புறம் செவன்த் அண்ட் எயித். இந்த சாப்டர்ஸ்லாம் கம்பல்சரி சூஸ் பண்ணிருக்கணும். செவன்த் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நிறைய பேர் அதை ஒமிட் பண்ணுவீங்க, பட் செவன்த் சாப்டர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணி முதல்ல செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளால 8 5 மார்க் கண்டிப்பா அட்டன் பண்ணிட முடியும். இப்போ இதுல 2, இதுல 3 5, இதுல 1னே வச்சுக்குவோம். 6 8 10 இதுலயே 10 5 மார்க் வந்துரும். பட் கம்பல்சரி ஒன்னு இருக்குது. சரியா? சோ அப்போ 9 5 மார்க் இதுல இருந்து எடுத்துட்டு கம்பல்சரி எதுலயாவது பார்த்தோம்னா செகண்ட் சாப்டர் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் வரும். சோ செகண்ட் சாப்டர் எடுத்துக்கலாம். செகண்ட் தேர்ட் இதுல ரெண்டுலயுமே கம்பல்சரி வரும். அது போக செவன்த் சாப்டர், இந்த 3 சாப்டர்ல இருந்து கம்பல்சரி வரும். சோ அப்ப அது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறத பார்த்தோம்னா இந்த செகண்ட் சாப்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும். அப்ப எந்தெந்த சாப்டர்லாம் 5 மார்க் பார்க்க போறோம் அப்படின்னா 1 2 3, அப்புறம் 5 7 8, அந்த 6 சாப்டர்ல மட்டும் நீங்க 5 மார்க் பார்த்துக்கிட்டா போதும். இந்த 6 சாப்டர்லயுமே என்னென்ன 5 மார்க் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ 5 மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 29th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணீங்கன்னா முதல்ல 14 கொஸ்டின் எதுல இருக்கும்னா 1 வேர்ட் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 15 கொஸ்டின் என்ன இருக்கும்னா 2 மார்க் இருக்கும். அந்த 15 கொஸ்டின்ல இருந்து நீங்க 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இருக்கிற ஒரு 15 கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மார்க் இருக்கும். சோ அந்த 5 மார்க் 29th ஸ்டார்ட் ஆகும். 29th to 42nd கொஸ்டின் வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 மார்க் வரும். சோ இந்த 5 மார்க்ல இந்த 29 கொஸ்டின்ல இருந்து 42 கொஸ்டின் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்ங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 29th கொஸ்டின் என்னென்னலாம் வரலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது 29th இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த கொஸ்டினை ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ 29th கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ல ஒரு 9 சம் இருக்கு. இந்த 9 சம் மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம எக்ஸாம்பிள்ல இந்த 9 சம் மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் எக்ஸசைஸ்ல 1.3 1.1 and 1.3 1.4 3 எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம் 29th கொஸ்டின்ல. இதே மாதிரி 30லயும் இதே மாதிரி சம்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இப்போ 29th கொஸ்டின்ல என்னெல்லாம் வரலாம் அப்படின்றத ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், செகண்ட் கூட வேணாம், ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த் செவன்த் எயித்து முதல்ல அந்த 5 சாப்டரை பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டருக்கு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா செகண்ட் சாப்டர் கம்பல்சரிக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கும். கம்பல்சரியுமே நான் சொல்லியிருக்கேன் 42nd கொஸ்டின்ல என்னெல்லாம் வரலாம்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், எயித் சாப்டர் இதுல இருந்து தான் மோஸ்ட்லி கம்பல்சரிஸ் வரலாம். செகண்ட் சாப்டர் நல்லா பார்த்து வச்சுக்க வேண்டியிருக்கும் கம்பல்சரிக்காக. ஆல்ரெடி இந்த தேர்டு ஃபிஃப்த் எயித் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு சாப்டர்லயும் அதிகமான கொஸ்டின்ஸ் வரது என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த் செவன்த் எயித் இந்த 5 சாப்டர் தான் வந்திருக்கும். 5 சாப்டர்ல இருந்துமே மோஸ்ட்லி ஒரு 9 சம்ல இருந்து 10 சம் வரைக்கும் அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் வந்திருக்கும். அது போக நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம எக்ஸ்ட்ராவா பார்த்துக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல உள்ள இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபிஃப்த் செவன்த் எயித் இந்த சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் மற்ற சாப்டர்ஸை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? மற்ற சாப்டர்ஸை பண்ணாதீங்கன்னு சொல்லல, அதையும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 6 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2 சாப்டரை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா
நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுல ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் வராம இருக்கலாம், இல்ல தியரம்ஸ்லாம் இருக்கு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். ஆக்சுவலா இங்க தியரம் இருக்கு. 3rd சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4th சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தியரம் இருக்கு. 1, 3, 5, 6 இந்த தியரம்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதாவது ஏபிடி தியரம், பிபிடி தியரம், பிதாகோரஸ் தியரம், அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர், இந்த மாதிரி நம்ம 4 தியரத்தை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த தியரம்ஸ் வரலாம். இதை விட்டுட்டு வேற ஏதாவது தியரம் வந்தாலும் நம்மளுக்கு அட்டன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ அந்த தியரம் வந்தா கண்டிப்பா தியரம் அட்டன் பண்ணிங்க, ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஏன்னா புக்ல உள்ளதை படிச்சுட்டு போய் அப்படியே தான் நம்ம எழுத போறோம். ஓனா எழுதாதீங்க, புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, கண்டிப்பா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதனால தியரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, அது எழுதிக்கலாம். அதே மாதிரி 8th சாப்டர்லயும் தியரம் ஒன்று வரலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 324ல இருக்கு. அந்த தியரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். A யூனிட் B ஹோல் பார் அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தியரத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா போதும். முதல்ல அந்த 6 சாப்டர், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மற்ற சாப்டர்ஸை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா 5 மார்க்ல 10க்கு 10 சம நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். 50 மார்க் கன்ஃபார்மா எடுத்துடலாம், அதுல டவுட்டே இல்லை. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. திருப்பி சம்ம செஞ்சு பிராக்டிஸ் பண்ணாலே நமக்கு அங்கே அக்யூரசி ஈஸியா கிடைச்சிரும். முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா டைமிங் மெயின்டைன் பண்ணணும். நம்ம நான் முதல்ல சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் 1 வேர்டை செய்ய போறோம், அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி செய்ய போறோம், அதுக்கப்புறம் 5 மார்க் தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப அந்த 5 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளா அந்த 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிருங்க. கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னலாம் எனக்கு தெரியும் அப்படின்றத டிக் பண்ணி முடிச்சிருங்க. அதுலயே நீங்க 10 சம்முக்கு கூட தான் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். 15 சம் இருக்குன்னா அதுல உங்களுக்கு 12 சம் 13 சம் தெரிஞ்சதா தான் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 10 சம்ம டிக் பண்ணிட்டு கடகடன் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் கூட அதிகபட்சம் தான், 4 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியா நம்ம இதை வந்து ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சோம். ஸோ 5 மார்க் நல்லா செய்ய பாருங்க. ஓகே, இந்த சம்ஸை நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம 5 மார்க்க 10க்கு 10 ஈஸியா எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல 2 மார்க்ல எப்படி 10 சம் அட்டன் பண்றது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியா 10 கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரியும் சேர்த்து நீங்க அதில் ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஓவராலா இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சா. 1 வேர்டு ஆல்ரெடி கிராஃப் ஜாமெட்ரி முடிச்சிருப்பீங்க, இப்போ 5 மார்க்கையும் முடிச்சாச்சு. 2 மார்க்கையும் முடிச்சாச்சுன்னா ஈஸியா சென்டம் எடுத்துடலாம். 98 வரைக்கும் கண்டிப்பா பாசிபிள் தான். 2 மார்க் 1 வேர்டுக்காக நம்ம பாத்துக்கலாம். 1 வேர்டு இன்சைட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யோசிக்கலாம். பட் அதுவுமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச மாதிரியா தான் இருக்கும். அப்போ அதுலயுமே நம்ம மார்க் எடுத்துட முடியும். அப்போ சென்டம் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா சென்டம் கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.